பாக்கியலட்சுமி இங்கே பாக்கியா வீட்டில் எல்லாருக்குமே சமைச்சிட்ருக்காங்க. அதே மாதிரி ராதிகாவும் வீட்டில் எல்லாருக்கும் சமைக்கிறாங்க. ஆனால் பாக்கியா சமைச்சது இங்கே எல்லாருக்குமே ரொம்பவுமே ஆசையாக இருக்குது சாப்பிட்றதுக்கு. ஆனால் ராதிகா சமைச்சது என்னமோ வெறும் உப்புமா தான். அந்த உப்புமா பார்த்தோன்னே கோபிக்கு இங்கே மனசே உடஞ்சி போயிடுது. என்ன இது, பாக்கிய சமைச்ச சாப்பாடுடைய வாசனை இங்கே வரைக்கும் இருக்குது. ஆனால் ராதிகா இந்த உப்புமாவை பண்ணி நம்மளை போட்டு டார்ச்சர் பண்ணுறாளே, என்ன பண்ணுறது? இப்போ மட்டும் இதை வேணான்னு சொன்னால் கண்டிப்பாக அம்மா உடனே ஆரம்பிச்சுடுவாங்க அப்படின்னு சொல்லி பல்ல கடிச்சு அதையே சாப்பிட்றாரு. சாப்பிட்டு முடிச்சதும் அங்கேருந்து ராதிகா உங்களுக்கு மதியத்துக்கும் சாப்பாடு அனுப்பி வச்சுட்டேன், நான் ஆஃபீஸ் போயிட்டு வரேன் கோபி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. இங்கே இனியாவுக்கு இவங்க பண்ணுறதுலாம் சுத்தமாக பிடிக்கவே இல்லை. சொல்லப்போனால் கோபி பண்ணுறது இனியாவுக்கு சுத்தமாக பிடிக்கல. எதுக்காக டேடி போயிட்டு அவங்கள்ட்ட பயந்துட்டு கிடக்கிறாரு? அவருக்கு பிடிச்சது சாப்பிட வேண்டியதானே? சாப்பிட்றது கூட அவருக்கு உரிமை இல்லையா? அவங்கள்ட்ட கேட்டு தான் சாப்பிட்ணுமா? டேடி பண்ணுறது சுத்தமாக சரியில்லை பாட்டி அப்படின்னு ஈஸ்வர்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. ஈஸ்வரியும் அதான் இனியா எனக்கும் புரியல, கோபி ஏன் தான் அப்படி இருக்கான்னு தெரியலை. அவளாம் என்னத்தை பண்ண போகிறா? ஒரு பிடிச்சத வாய்க்கு ருசியாக சமைச்சு கூட போட மாட்டா. அவன் டெய்லியும் ஒரே மாதிரி தான் சமைக்கிறா. வெறும் அந்த உப்புமாவை சமைச்சு போடுறா. அவனும் சாப்பிடணும்னு நினைக்கிறான். அவன் அதை சாப்பிட முடியாமல் கஷ்டப்படுறான். வெளியிலையும் சொல்ல முடியாமல் அவஸ்தைப்படுறான். அவனுக்கு இதெல்லாம் தேவையா? ஏன் தான் இப்போ இருக்கான்னு தெரியலையே அப்படின்னு இங்கே ஈஸ்வரி புலம்புறாங்க. இனியா ஒன்று இருங்க பாட்டி, நான் போய் டேடிகிட்ட பேசுன்னு சொல்லிட்டு இனியா கோபிகிட்ட பேச போகிறாங்க. ஆனால் கோபி இங்கே பருபா இனியா, அப்பாவுக்கு பழைய மாதிரிலாம் அப்பாவால் ஆக்டிவாக இருக்கவே முடியல இனியா, என்னன்னே தெரியல. இந்த நெஞ்சுனதுக்கப்புறமா அப்பா ரொம்பவே உடஞ்சி போயிட்டேன். இவ்வாறு இங்கே இவ்வளோ மாத்திரை சாப்பிட்றேன், சாப்பிட்டுமே அப்பாவால் ஒரு ஆக்டிவாக இருக்க முடியல. அப்பாவுக்கு வயசாகிடுச்சு போல இனியா அப்படின்னு கோபி தன்னுடைய கஷ்டத்தை சொல்கிறாரு. சொல்லி இனியா என்ன அப்பாட்ட நான் பேச வந்தியா அப்படின்னு கேட்க, ஒன்றும் இல்லை டாடி, சும்மா தான் அவங்க பார்க்க வந்தேன், நீ ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இனியா கீழே போயிடுறாங்க. இங்கே இனியாவுக்கு என்ன பண்ணுறதே தெரில. டேடிக்கு நெஞ்சு வலி அதிகமாக இருக்குது போல். அதனால தான் இப்போதைக்கு நம்மளால் அவர்கிட்ட பேச முடியல. கொஞ்சம் உடம்பு சரியாகட்டும் அப்புறமா பேசிக்கலாம் அப்படின்னு இனியா வந்துடுறாங்க. இங்கே பாக்கியா ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிருக்காங்க. ரெஸ்டாரண்ட்டு போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டுருக்க வழியில் எலியில் பார்க்குறாங்க. எழில் சொல்கிறான், என்ன எழில் வீட்டுக்கு வரல, ஏன் வரல அப்படின்னு பாக்கியா கேட்குறாங்க. இல்லைம்மா, அவர் அங்கே இருக்க வரைக்கும் நாங்கள் வரக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். உன்னை பார்க்கலாம் தான் வந்தேன், ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தேன். சரி நல்ல நீயே இங்கே வந்துட்ட. சொல்கிறா எழில், என்னடா முக்கியமான விஷயமா? அதெல்லாம் இல்லைம்மா, படத்துக்கான வேலையெல்லாம் நல்லபடியாக போயிட்டுருக்குமா, எல்லாமே சூப்பராக போயிட்டுருக்கு. இப்போது அந்த ப்ரொடியூசர் வந்து இன்னொரு டேரக்டர்கிட்ட என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுருக்காரு. அவரும் படம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காராம். அவருக்கான கதையை நான் இப்போது யோசிக்க ஆரம்பிச்சிட்டேம்மா. நாளைக்கு அவர்கிட்ட கதை சொல்ல போகிறேன். அந்த கதை ஓகே ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக நீ நினச்ச மாதிரி நான் பெரிய ஒரு டேரக்டராக மாறிடுவோம்மா அப்படின்னு இங்கே எழில் வந்து பாக்கியாட்ட சொல்லி சந்தோஷப்படுறான். பாக்கியா உடனே, எழில் வீட்டுக்கு வாப்பா, வீட்டுக்கு வந்தேன்னா உனக்கு என்ன ஸ்வீட் செஞ்சு தருவான் அம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைம்மா, அவரே அந்த வீட்டு விட்டு போகட்டும், நான் அப்புறமா வரேன், இதை உங்ககிட்ட சொல்லாண்டு தான் வந்தேன். எனக்கு உங்ககிட்ட சொன்னதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா. சரிம்மா நீ வா, நான் உன்னை வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு போன்னு சொல்லிட்டு எழில் வந்து பாக்கியாவை வீட்டு வாசல் வரைக்கும் நான் ட்ராப் பண்ணிட்டு போயிடுறாரு. இங்கே பாக்கியா உள்ளே வராங்க. பார்த்தா ஈஸ்வரி கோபிக்கு நீ ராதிகா சமைச்ச சாப்பாடு சாப்பிடுவானா, இது சாப்பிடுவா அப்படின்னு சொல்லி பாக்கியா சமைச்ச சாப்பாட்டை கொடுக்க போகிறாங்க. அப்போது பாக்கியா கரெக்டாக வந்துடுறாங்க. என்னத்தை பண்ணுறீங்க? நான் சமைச்ச சாப்பிட்றதுக்காக அவர்கிட்ட கொடுக்க போகிறீங்க? அவருக்கு தான் ராதிகா சமைச்சு வச்சுருக்காங்களே. இங்கே பாருங்கள், இந்த வீட்டை தங்கறதுக்கு மட்டும் நான் வாடகை வாங்கியிருக்கேன் தவிர சாப்பிட்றதுக்கு வாங்கலை. அதனால் அவங்க சமைச்சு கொடுத்ததை அவர் சாப்பிடட்டும், நான் சமைச்சது நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரி சாப்பாட்டை ஈஸ்வரிட்ட போடுறாங்க. ஈஸ்வரி உடனே பாக்கியா, இல்லை பாக்கியா, அது வந்து அத்தை நான் சொல்கிற மட்டும் நீங்கள் செய்யுங்க, இல்லைனா அப்புறம் உங்களுக்கு சாப்பாடு கிடையாது பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா போயிடுறாங்க. உடனே கோபி சொல்கிறாரு, என்னம்மா பாக்கியா இப்படி பேசுகிறா, நம்ம பாக்கியாவாமா இது அப்படின்னு கேட்க, ஆமாண்டா பாக்கியாவுக்கு இப்போலாம் வாய் வண்டூர் வரைக்கும் போகுது. பாக்கியா ரொம்பவே மாறி போயிட்டா. என்ன பேசணும் ஏது பேசணும் தெரியாமல் பேசிகிட்டு இருக்கா. இதெல்லாம் இவ எப்படி தான் கற்றுக்கிட்டானே எனக்கே புரியலடா கோபி அப்படின்னு இங்கே ஈஸ்வரி சொல்கிறாங்க. பாக்கியா ரூமுக்கு போகும்போது பாக்கியாவுக்கு ஒரு ஃபோன் வருது. யாருன்னு பார்த்தா பழனிசாமி. உடனே பாக்கியா ஃபோன் அட்டன் பண்ணுறாங்க. பழனிசாமி ஆப்போசிட்லேருந்து பேசுகிறாரு. என்ன மேடம் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, ஃபேமிலியில் இருக்கலாம் எல்லாம் எப்படி இருக்காங்க அப்படின்னு விசாரிக்கிறாங்க. அப்போ தான் பாக்கியா ஒரு மாதிரி சோகமாக பேசுகிறத பார்த்துட்டு பழனிசாமி கேட்குறாரு, என்னாச்சு பாக்கியா மேடம், ஏன் சோகமாக பேசுகிறீங்க, ஒரு எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்களே, என்னாச்சு, சாப்பிட்டீங்களா இல்லையா காலையில் அப்படின்னு விசாரிக்கும்போது பாக்கியா சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், வீட்டில் தான் கொஞ்சம் சூழ்நிலை சரியில்லை அப்படின்னு பாக்கியா ஆரம்பிக்கிறாங்க. உடனே பழனிசாமி கேட்குறாரு, என்ன மேடம் ஆச்சு, வீட்டில் எதனா பிரச்சனையா, திரும்பவும் ரெஸ்டாரண்ட்டில் எதனா பிரச்சனை வந்துச்சா அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் இல்லை சார், ரெஸ்டாரண்ட்டை திரும்ப ஓப்பன் பண்ணிட்டேன், ஓரளவுக்கு இப்போ நல்லபடியாக போயிட்டுருக்கு, ஒரு சில கஸ்டமர்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் இப்போது இந்த பிரச்சனைக்கு அப்புறம் நான் 2 ஆர்டர் எடுத்தும் பண்ணிட்டேன். சூப்பர் மேடம், எனக்கு தெரியும் மேடம், பாக்கியா மேடம் எதை பார்த்துமே பயந்து உட்காந்துட மாட்டான்னு தெரியும் மேடம். கண்டிப்பாக திரும்ப சண்டை போட்டாது முட்டி மோதி திரும்ப நீங்கள் அதே விஷயத்தை பண்ணிவிடுவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு மேடம் அப்படின்னு பழனிசாமி சொல்கிறாரு. ஆனால் அதெல்லாம் பண்ண முடிஞ்ச என்னால் வீட்டில் இருக்கிற பிரச்சனை தான் பழனிசாமி சார் சமாளிக்க முடியல. ஏன் மேடம் வீட்டில் என்ன பிரச்சனை அப்படின்னு
அப்படின்னு கேட்க இங்கே கோபிக்கு ஹார்ட் அட்டாக் வந்தது, கோபி வீட்டுக்கு வந்தது, இப்போது ராதிகா வீட்டில் இருக்கிறதுன்னு எல்லாத்தையுமே பாக்கியா ஷேர் பண்ணுறாங்க. உடனே பழனிசாமி சொல்கிறாரு, மேடம் நான் ஒன்று சொல்ல தப்பாக நினச்சிக்க மாட்டீங்களே, நீங்கள் தப்பாக நினைக்கலாம் நான் சொல்கிறேன், சொல்லுங்கள் சார் என்னாச்சு? இல்லை மேடம் நீங்கள் சொன்ன எல்லாத்தையும் கேட்டேன், ஆனால் இது சரியாக தவறான டிசிஷன் எடுக்க வேண்டியது நீங்கள் தான். இருந்தாலும் எனக்கு தோன்றதை சொல்கிறேன். இப்போது கோபி மேலே நாம் ஏற்கனவே ரெஸ்டாரண்ட்டில் அவர் பண்ண விஷயத்துக்காக கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். அந்த நிலைமையில் இப்போ கோபி உங்கள் வீட்டில் இருக்கிறது சட்டப்படி தப்பு தான். ஒருவேளை கோபி இதை பிளான் பண்ணி விட பண்ண வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி ஒருத்தங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்க ஒருத்தவங்களும் அந்த குற்றம் சாற்றப்பட்ட ஒருத்தவங்களும் ஒரே வீட்டில் இருந்தாங்க அப்படின்னா அதை விசாரிச்சுட்டு இது போலி வழக்குன்னு சொல்லி இந்த கேஸையே கேன்சல் பண்ணிடுவாங்க மேடம். அதனால் கோபி சாருக்கு ப்ளஸ் பாயிண்ட் தான். ஒருவேளை கோபி சார் யதார்த்தமாக நெஞ்சொலி இங்கே தங்கியிருக்காரா, இல்லை இந்த விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அவர் இங்கே தங்கியிருக்காருன்னு எனக்கு தெரியலை. ஸோ என் மனசில் பட்டதை சொல்கிறேன். கோர்ட்டு கேஸ் அப்படிங்கிறது இப்படி தான் இருக்கும். கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த பாதிக்கப்பட்டவங்களும் அதனால் கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்களும் ஒரே இடத்துல இருக்கக்கூடாது. இருந்தால் இது ஒரு போலி கேஸ்ன்னு சொல்லி நம்ம மேலேயே கேஸை திருப்பி விட்ருவாங்க மேடம், பார்த்து இருந்துக்கோங்க அப்படின்னு பழனிசாமி சொல்கிறாரு. பாதிக்கா ஒன்று, சார் என்ன சார் இப்படி சொல்கிறீங்க? ஆமாம் மேடம் நீங்கள் வேணா நம்ம வக்கீல்கிட்ட கேட்டுப்பாங்களேன் அப்படின்னு சொல்ல, சரிங்க சார்னு சொல்லி பாக்கியா ஃபோன் வச்சுறாங்க. பாக்கியா உடனே கால் பண்ணி வக்கீல்கிட்ட விசாரிக்கிறாங்க. வக்கீலும் அதுதான் சொல்கிறாரு, ஆமாம் மேடம் நீங்கள் ஒருத்த மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவர் உங்கள் கூட இருக்கக்கூடாது, இருந்துட்டிங்கனாலே உங்களுக்குள்ள பிரச்சனை எதுவும் இல்லை, நீங்கள் வேணும்னே இப்படி பொய் வழக்கு போட்டிருக்கீங்கன்னு சொல்லி நம்ம கேஸை கேன்சல் பண்ணுவாங்க மேடம் அப்படின்னு சொல்ல, இங்கே பாக்கியா சொல்கிறாங்க, என்ன சார் சொல்கிறீங்க இப்படி? கோபி பண்ண தப்புனால நான் எவ்வளோ கடன் பட்டிருக்கேன், எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டாங்க, எவ்வளோ பேர் உயிரை இழக்கிறதுக்கான அபாயம் ஏற்பட்டுச்சு, அப்படி இருக்கும்போது இது எப்படி சார் விடுவேன்? சரிங்க சார் இதுக்கு நானே ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா நேராக மேலே ரூமுக்கு போகிறாங்க. போய் பார்த்தா கோபி அங்கே உட்காந்துருக்காரு. கோபியை பார்த்தா பாக்கியா, இங்கே பாருங்க கோபி, இதுக்கு மேலே நீங்கள் இருக்க தேவையில்ல, நீங்கள் கிளம்புங்க முதல்ல அப்படின்னு சொல்ல, என்னச்சு பாக்கியா நீ தான் வாடகை கேட்டால் வாடகை கொடுத்துருன்னு சொன்னேனே, இல்லை வாடகை எக்ஸ்ட்ரா வேணாலும் சொல்லு பாக்கியா, நான் கண்டிப்பாக தரேன், அதுக்காக எதுக்கு பாக்கியா வீட்டோட வெளியே போக சொல்கிறேன்? ஓ கோபி அப்போ நீங்கள் இந்த வீட்டோட வெளியில் போகிற ஐடியாவே இல்லையா? அப்போது இல்லை பாக்கியா அது அப்போது எவ்வளோ காசு வேணாலும் கேட்டு தரேன்னு சொல்கிறீங்க, அப்போது நீங்கள் ஏதோ ஒரு முடிவோடு தான் தங்கியிருக்கீங்க. அப்போது எனக்கு புரிஞ்சு போச்சு, என்னடா இவன் ரெஸ்டாரண்ட் மேலே நாம் பண்ண தப்புக்கு இவன் நம்ம மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கா, இந்த நேரத்தில் நாம் போய் இவன் வீட்டில் தங்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இது விசாரிச்சுட்டு இது ஒரு போலி வழக்குன்னு சொல்லி கேஸை கேன்சல் பண்ணிடுவாங்க, நான் ஒன்றும் ஜெயிலுக்கு போக தேவையில்ல, எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படிங்கிறதுக்காக நீங்கள் இங்கே தஞ்சை அடைஞ்சிருக்கீங்க, அதானே உங்களோட திட்டம் எல்லாமே எனக்கு தெரிஞ்சு போச்சு கோபி அப்படின்னு சொல்ல, கோபி ஒன்று, ஐயோ பாக்கியா நீ தப்பாக பண்ணிச்சிட்டு இருக்க பாக்கியா, நான் அப்போல்லாம் எதுவும் யோசிச்சு வரவே இல்லை, எனக்கு உடம்பு முடியலன்னு தான் இங்கே வந்தேன், அம்மா விட்டு பிரிஞ்சு போக முடியல, அம்மாவும் என்கிட்ட சத்தியம் வாங்கிட்டாங்க, அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தான் பாக்கியா நான் இங்கே இருக்கேன், மற்றபடி எனக்கு வேறு எதுவும் இல்லை பாக்கியா, நீ என் தப்பாக நினைக்காத பாக்கியா அப்படின்னு கோபி சொல்கிறாரு. இங்கே பாக்கியா சொல்கிறாங்க, இல்லை கோபி இதுக்கு மேலே எனக்கு பொறுமை கிடையாது, நீங்கள் எதுவும் சொல்ல தேவையில்ல, நீ கிளம்பி உங்கள் வீட்டுக்கு போங்க முதல்ல அப்படின்னு பாக்கியா சொல்கிறாங்க. ஆனால் கோபி திரும்ப திரும்ப பக்கம் தவறு இல்லை, தனக்கும் இது சம்மந்தம் இல்லை, நான் அப்போல்லாம் நினைக்கவே இல்லை அப்படின்னு கோபி தன்னுடைய பக்கம் இருக்க நியாயத்தை சொல்ல ட்ரை பண்ணுறாரு. உடனே பாக்கியா இது செட் ஆகுன்னு சொல்லி அவங்களுடைய வக்கீலுக்கு கால் பண்ணி வர சொல்கிறாங்க. பாக்கியாவோட வக்கீல் வந்துடுறாரு. வந்த உடனே இங்கே கோபிக்கு வார்ன் பண்ணுறாங்க. ராதிகா வந்துடுறாங்க. என்னாச்சு கோபி, என்னாச்சு பாக்கியா, இப்போ என்ன பிரச்சனை? இல்லை ராதிகா இதுக்கு மேலே நீங்கள் இருக்கிறது செட் ஆகாது, ஏன்னா நான் அவர் மேலே கேஸ் கொடுத்துருக்கேன், அந்த கேஸ் இப்போது ஹியரிங் வரப்போகுது, இந்த நேரத்தில் அவர் என் வீட்டில் இருக்கிறது சட்டப்படி தப்பு தான், அதனால் நீங்கள் முதல்ல அவரை அழைச்சிட்டு உங்கள் வீட்டுக்கு போங்க, இந்த கேஸ்லாம் முடியட்டும் முதல்ல, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு பாக்கியா சொல்ல, ராதிகா ஒன்று, என்ன பாக்கியா திரும்ப நீங்கள் இப்படி பேசுகிறீங்க, இப்போ என்ன பாக்கியா அவர் பண்ண தப்பு தான், அவர் இந்த கேஸுக்காக நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணியிருப்பீங்க, அந்த அமௌண்ட் சொல்லுங்கள் நான் ரெடி பண்ணி கொடுத்துட்றேன், இந்த நேரத்தில் மட்டும் நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க பாக்கியா அப்படின்னு ராதிகா சொல்ல, பாக்கியா ஒன்று, என்ன ராதிகா நீங்கள் இப்படி பேசுகிறீங்க, அப்போது அவர் பண்ணது சரியா, அவர் பண்ண தப்பு இல்லையா, அவர் பண்ண தப்புக்கு தண்டனை அனுபவிக்க வேணாமா ராதிகா அப்படின்னு சொல்ல, ஐயோ பாக்கியா நான் அப்படி சொல்ல பாக்கியா, ஆனால் அவருக்கு இருக்கிற உடம்பு கண்டிஷனுக்கு இப்போது அதெல்லாம் சரிப்பட்டு வருமானு எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்னு சொல்ல, இங்கே பாருங்கள் ராதிகா எது எப்படி நடந்தாலும் சரி அவர் பண்ணது தப்பு, நான் அவர் மேலே கேஸ் கொடுத்துருக்கேன், அந்த கேஸ் இப்போது ஹீரிங் வரப்போகுது, அதனால் அவர் என் வீட்டில் இருக்கக்கூடாது, அவ்வளோதான், இது என்னுடைய வீடு, நீங்கள் முதல்ல இந்த வீட்டை விட்டு காலி பண்ணுங்கள் அப்படின்னு பாக்கியா சொல்ல, ராதிகாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, கோபி அப்படியே உடஞ்சி போய் நிற்கிறாரு. இங்கே ஈஸ்வரி ஒரு பக்கம் பார்க்குறாங்க, என்ன இது இந்த பாக்கியா ரெண்டு பேரும் வெளியே போய் சொல்லிட்டா, ரெண்டு பேரும் வெளியே அமைச்சிட்டோம் அப்படின்னா நம்ம பிள்ளைய திரும்ப இங்கே கொண்டு வர முடியாது, அதுக்காக நம்ம பிள்ளை இங்கே தான் இருக்குன்னு சொன்னோம்னா அந்த ராதிகாவும் இங்கே தான் இருப்பா, என்னடா அது நமக்கு மிகப்பெரிய சோதனையாக இருக்குது இது அப்படின்னு ஈஸ்வரி ஒரு பக்கம் யோசிச்சு நின்றுட்டுருக்காங்க.